तमिलनाडु के तिरुपुर में 100 से अधिक पत्रकारों ने प्रदर्शन किया। तस्माक ने कम्युनिस्ट ट्रेड यूनियन की ओर से तिरुपुर जिला कलेक्टर के पास झूठी शिकायत दर्ज की थी कि वह तिरुपुर में पत्रकार पैसे की धमकी दे रहे हैं। आज 100 से अधिक पत्रकारों ने एकत्र होकर इसके खिलाफ जोरदार प्रदर्शन किया। पत्रकारों ने धरना प्रदर्शन के बारे में बताया, तस्माक को ऊंची कीमतों पर शराब की बिक्री पर प्रतिबंध लगाना चाहिए। तस्माक कर्मचारियों ने पत्रकारों द्वारा धमकाने की झूठी शिकायत दर्ज कराई है। वह प्रेस की आज़ादी छीनने की कोशिश कर रहे हैं। अवैध व्यापार करने वाले लोगों के बारे में समाचार प्रकाशित करने वाले पत्रकारों के खिलाफ झूठी शिकायतें दर्ज करके वह प्रेस को अपना काम करने, समाज में हो रहे दुखों को प्रकाशित करने और गैरकानूनी गतिविधियों के बारे में जागरूकता बढ़ाने की स्वतंत्रता में बाधा डाल रहे हैं। पुलिस असामाजिक तत्वों की झूठी शिकायतों पर ज्यादा ध्यान दे रही है और पत्रकारों को धमका रही है। उन्होंने कहा कि जब इस तरह के पत्रकारों पर आंच आती है तो वे पूरे तमिलनाडु में इकट्ठा होकर लड़ने के लिए तैयार हैं। खबर प्रकाशित करने वाले पत्रकारों के खिलाफ विभिन्न थानों में झूठी शिकायत दर्ज कर गिरफ्तार किए गए पत्रकारों को अदालत ने झूठा मामला साबित कर दिया है। तमिलनाडु से संवाददाता सुब्रमणी की रिपोर्ट। இந்த ஆர்ப்பாட்டம் எதுக்காகன்னு தெரிஞ்சாக்கா நம்மளை வன்மையா அசிங்கமா பேசுறதுக்காகவும் மற்றும் நமக்கு பேர் பொய் புகார் போட்டதுனாலும் நம்ம இந்த ஆர்ப்பாட்டத்தை கண்டிச்சு நம்ம ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கோம்। அதனால நம்ம நண்பர்கள் அனைவருக்கும் முதல்ல நன்றி, அடுத்தது பேசுறவங்க பேசி நிறைவு பண்ணுங்க। வணக்கம், அனைவருக்கும் வணக்கம்। இந்த ஆர்ப்பாட்டம் எதற்காக? அரசுக்கு நாங்கள் டாஸ்மார்க் போராட்டத்தை கையில் எடுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை। டாஸ்மார்க்கில் நடக்கின்ற குற்றத்தை தோலுரித்து காட்டுவதுதான் எங்களுடைய வேலை। இப்படி ரோட்டில் இறங்கி போராடுவது எங்கள் வேலை அல்ல। ஆனால் எங்களுக்கு போராட தெரியாது என கம்யூனிஸ்ட் அதாவது தொழிற்சங்கம், டாஸ்மார்க் உடைய தொழிற்சங்கம் எங்களை தவறாக எடை போட்டது। அதனால் எங்களுக்கும் வீதியில் இறங்க போராட தெரியும் என்பதற்காகத்தான் இந்த போராட்டம்। டாஸ்மார்க் கடைகளில் அதிக விலைக்கு மது விற்பதாக செய்தியாளர்களுக்கு தகவல் வந்ததின் அடிப்படையில் அனைத்து செய்தியாளர்களும் சில செய்தியாளர்கள் செய்தி எடுக்க டாஸ்மார்க் கடைக்கு சென்றுள்ளனர்। அப்பொழுது அங்கு டாஸ்மார்க் ஊழியர்கள் இதை எதற்கு படம் எடுக்கிறீர்கள் என்று கேட்டிருக்கார்கள்। அதற்கு இங்கு அதிக விலைக்கு விற்பனை செய்வதாக தகவல் வந்துள்ளது, அதனால் செய்தி எடுக்கிறோம் என செய்தியாளர்கள் சொன்னதற்கு டாஸ்மார்க் ஊழியர்கள் இங்கு நாங்கள் அதிக விலைக்கு விற்பது அரசாங்கத்திற்கும் தெரியும், அனைவருக்கும் தெரியும்। அரசாங்கம் சொல்லிதான், அமைச்சர்கள் சொல்லிதான், அரசு அதிகாரிகள் சொல்லிதான் நாங்கள் அதிக விலைக்கு விற்கிறோம், அதனால் நீங்கள் எங்களை செய்தி போட்டு ஒன்றும் புடுங்க முடியாது என கேவலமான வார்த்தைகளால் பேசி எங்களை சித்தரித்து, அதாவது வீண்வம்பு, அந்த கடையில் உள்ளவர்களை வீண்வம்பு இழுக்க வைத்து அந்த வீடியோவை தவறாக அதை சித்தரித்து எடுத்து லஞ்சம் கேட்டு வந்ததாக டாஸ்மார்க் ஊழியர்கள் வைத்திருக்கின்ற கம்யூனிஸ்டை சார்ந்த தொழிற்சங்கத்தின் மூலமாக எங்கள் மீது புகார் கொடுத்ததாக சொன்னார்கள்। ஆகையால் அந்த புகாரின் அடிப்படையில் தான் இந்த எங்களுடைய ஆர்ப்பாட்டம்। செய்தி எடுக்க செல்வது எங்களுடைய கடமை। கஞ்சா விற்பது சட்டவிரோத செயல், அரசுக்கு எதிரான எந்த செயல்கள் எங்கெல்லாம் நடக்கிறதோ அங்கெல்லாம் செய்தி எடுத்து போடுவது எங்களுடைய கடமை। அங்கெல்லாம் பாதிக்கப்படுகின்ற குற்றவாளிகள் முதலில் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை, செய்தியாளர்கள் எங்களிடம் லஞ்சம் கேட்டு வந்தார்கள், அதை தான் வாட்ஸ்அப்பில் அதிகமாக அவர்கள் பரப்புவார்கள்। ஏனென்றால் அதனால் அவர்கள் பாதிப்புக்குள்ளாகுவதால் அவர்களுடைய குற்ற செயல்கள் தொடர்ந்து செய்ய முடியாமல் நாங்கள் செய்தி வெளியிட்டால் அதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதால் எங்கள் மீது அவதூறை பரப்புவார்கள்। இங்கு திருப்பூரிலும் அப்படிதான் நடந்துள்ளது, திண்டுக்கல் மாவட்டத்திலும் அப்படி நடந்துள்ளது। அடுத்த கட்டம் திண்டுக்கல்லிலும் போராட்டம் நிச்சயம் நடக்கும், இதன் வாயிலாக சொல்லிக் கொள்கிறோம்। ஆகையால் செய்தி எடுத்தால், செய்தியாளர்கள் மீது பொய் வழக்கு கொடுத்தால் செய்தியாளர்கள் பயந்து ஓடிவிடுவார்கள், அந்த செய்தியை வெளிப்படுத்த மாட்டார்கள் என்று கேவலமாக யாரும் நினைத்துவிடக் கூடாது என்பதற்காக அரசாங்கத்தையும் முதலமைச்சரையும் அமைச்சரையும் அவதூறாக அவர்கள் சொல்லிதான் நாங்கள் அதிகப்படியான விலை வாங்கி விற்கிறோம் என அரசு டாஸ்மார்க் ஊழியர்கள் சொன்னதின் அடிப்படையில் தான் நாங்கள் ரோட்டில் இறங்கி போராடுகிறோம்। ஆகையால் இந்த போராட்டத்தை ஆளும் அரசு, அரசியல்வாதிகள் தொடர்ந்து, நீங்கள் கூட்டணி கட்சியில் உள்ளவர்கள் போராடி இது போன்று எப்படி எங்களை சொல்லலாம், நாங்களா மது விற்க சொன்னோம், அதிக விலைக்கு விற்க சொன்னோம் அப்படி என்று அவர்கள் அனைத்து மதுக்கடையிலும் அதிக விலை விற்க விடாமல் தடுத்து போராட்டம் நடத்த வேண்டும்। ஆனால் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம்। இது எச்சரிக்கை அல்ல, இது தொடரும்। இனிமேலும் நாங்கள் எதற்கும் ஒதுங்கி பணிந்து போக மாட்டோம்। இன்னும் எத்தனை பொய் வழக்குகள் கொடுத்தாலும் புற்றூசல் போல் நாங்கள் செய்தியாளர்கள் முளைத்து வருவோம்। வழக்கு போட்டு சிறையில் அடைத்தாலும் சிறையை விட்டு வெளியே வந்தும் எங்களுடைய போராட்டம் தொடரும் என்பதை இதன் மூலமாக சொல்லிக் கொள்கிறேன்। நன்றி।
கண்டிக்கிறோம். தமிழக அரசு நிறைவேற்று பத்திரிகையாளர் கோரிக்கை நிறைவேற்று. தமிழக அரசு பாதுகாப்பு வழங்கிடு. தமிழகம் முழுவதும் உள்ள செய்தியாளர்களுக்கு பாதுகாப்பு வழங்கிடு. தமிழக அரசு உறுதிப்படுத்து செய்தியாளர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்து. தமிழக அரசு பத்திரிகையாளர்களுக்குள் பாகுபாடு பார்க்காது. செய்தியாளர்களுக்குள் பாகுபாடு பார்க்காது. போராட்டம் செய்தியாளர்கள் போராட்டம் தொடரும். இந்த போராட்டம் அரசு நடவடிக்கை இல்லை என்றால் தொடரும் இந்த போராட்டம். நாம் ஒற்றுமையாக செயல்பட முடியவில்லை என்று அனைவருமே ஏராளமாக கைகொட்டி சிரிக்கும் நிலையை உண்டாகியுள்ளது. நீங்கள் திருப்பூர் மட்டுமில்லாமல் மற்ற மாவட்டங்களை எடுத்துக் கொள்ளுங்கள். அந்த அரசாங்கம் கொடுத்த காலை கெடுக்கு முன்பாக எந்த ஒரு கடையும் திறக்கவில்லை. நீங்கள் தஞ்சை மாவட்டத்தை ஆட்சியை கேட்டு பார்த்தால் தெரியும். அந்த மாவட்டத்தில் அந்த டயத்தை தவிர வேற எந்த டயத்திலையும் அவர்கள் மது பார்லையும் சரி மற்ற எந்த தவறும் நடக்கவில்லை. ஆனா திருப்பூர்ல மட்டும் நிறைய நடக்குது. காரணம் என்ன என்றால் சரியான முறையில அதை கண்டுக்காம விட்டதுனால்தான் இந்த தவறு நடக்குது. இந்த தவறை நாம் சுட்டி காமிச்சால் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் நம்ம மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டு சொல்கிறோம். ஏன்னு சொல்லிட்டேன்னா நாம மறுபடியும் அவங்க கிட்ட போக மாட்டோம் பாருங்க. அதுக்காகவே இந்த குற்றச்சாட்டு சொல்றாங்க. தயவு செய்து நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து இது போன்ற பணிகளுக்கு உள்ளாகாமல் அனைத்து பத்திரிகையாளர்களும் இந்த தவறை கண்டித்து மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை திருப்பூரில் நடத்தியதை போல மொத்த மாவட்டங்களிலும் இதுபோல் தவறுகள் நடந்தால் உடனடியாக கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்த வேண்டும். அப்பொழுதுதான் நம்ம பத்திரிகையாளர்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கிறோம் என்று மக்களுக்கு தெரியும். இரவு பகல் பாராமல் பத்திரிகையாளர்கள் உழைக்கிறோம் என்றால் அந்த உழைப்பிற்கு நாம் மரியாதை செலுத்த வேண்டும் என்றால் பொதுமக்களுக்கு நாம் கொடுக்கும் மரியாதை தான் அந்த வெகுமதியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறதே தவிர எந்த பத்திரிகை ஆசிரியரும் நம்ம பத்திரிகையில் பணிபுரியும் நண்பர்களுக்கு மாதாந்திர ஊதியமோ எதுவுமே கொடுப்பதில்லை. ஆனாலும் கூட அதெல்லாம் பொருட்படுத்தாமல் நம் பத்திரிகையாளர்கள் அனைவரும் ஒன்றாக இந்த பத்திரிகையாக உழைக்க வேண்டும் என்று உழைக்கிறார்கள். तमिलनाडु तिरुपुर से था जी सुब्रमण्य की रिपोर्ट जी। आज कलेक्टर ऑफिस के सामने था जी 100 से अधिक पत्रकारों ने आज प्रदर्शन किया था जी। इनके खिलाफ पत्रकार 50 से 51 के खिलाफ टास्मार्क यूनियन के इसमें 20 दिसंबर को कलेक्टर के पास एक याचिका दर्ज की गई थी। उनके ऊपर कंप्लेंट दिया गया था कि इन लोग हमको परेशान कर रहे हैं पैसे देने की, कि इन लोग शराब की बोतल से MRP रेट से ज्यादा बिक्री करते थे जी। उनके खिलाफ हमको पैसे दीजिए नहीं तो हम खबर चलाएंगे कर उन लोग ने कंप्लेंट दिए थे कि ऐसे हमको परेशान कर रहे हैं पत्रकारों ने कर जी। उस पिटीशन के ऊपर आज सभी पत्रकारों ने एकजुट होकर जो मंथली वीकली मैगजीन वाले हैं उन लोगों ने आज कलेक्टर ऑफिस के सामने प्रदर्शन किया कि ये झूठी खबर है और हमारे पे गलत इंजाम लगा रहे हैं। हम सिर्फ खबर उठाने गए थे, इन लोग ने ऐसी हमारे ऊपर शिकायत दर्ज कर रहे कर आज पत्रकारों ने सब मिलकर प्रदर्शन किया था जी। तमिलनाडु तिरुपुर से सुब्रमण्य की रिपोर्ट।